மா ஓ என்ன தக்காளி எரிய ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ தக்காளி வச்சுருக்கோம்மா. ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னா மாவு என்னம்மா இவ்வளோ கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கா? கட்டியாக தான் இருக்குது. இது கரெக்டான பக்குவம். ஆமாம் கிண்டும். இல்லை உப்பு போடணுமாம்மா? ஆமாம். போடுமா. மாவை கிண்டியாவதா? ஆமாம், தோசையை ஊற்றிடுமாம்மா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. போதுமாம்மா? அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? தக்காளி தோசை தான் செய்ய போகிறோம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், இட்லி மாவில் தான் தோசை சுட்டு பார்த்துருக்கேன். இது என்ன புதுசாக இருக்கு? புதுசாக தான் இருக்கும். அம்மா அது எப்படிம்மா பண்ணோம்? அதுக்கு அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவா, மிளகு, ஜீரகம், பட்டை மிளகாய் ஓ இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். காலையிலே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஆமாம். அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அம்மா ஓ என்ன தக்காளி எரிய ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ தக்காளி வச்சுருக்கோம்மா. ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னா ரவா, அரிசி மாவு, கோதுமை மாவுங்க எல்லாம் ரெடியாக இருக்குது. தக்காளி அம்மா அதை அஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு 3 தக்காளி போதுமாம்மா? போதும். இங்கே பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தக்காளிலாம் அரிஞ்சாச்சு, எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்க அம்மா ஓ தக்காளி என்ன இவ்வளோ பெருசுக்கு அரிஞ்சிருக்கா? ஆமாம், இதெல்லாம் அரைச்சிடலாம் நல்லா. அரைச்சிடலாம். ம். அடுத்து என்னம்மா போடணும்? அடுத்தது மிளகாய், 4 மிளகாய், பட்டை மிளகாய். காரத்துக்கா? ஆமாம். போடுமா. அடுத்ததுமா? மிளகு கொஞ்சோண்டு போடுமா. சீரகம் ஒரு முடிச்சுமா. ஸ்பூன். போய் அரைச்சிட்டு வந்துடணும். போய் அரைச்சிட்டு வந்துடணும். போடுமா. இப்போ தக்காளி நைஸாக அரைச்சாச்சு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். எப்படி இருக்குது பாருங்க. அடுத்து என்னம்மா போடணும்? அடுத்தது அரிசி மாவு 1 கப்பு, ஆ ரவா 1 கப்பு, ம் கோதுமை மாவு 1 கப்பு. சரி போடுமா. அதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடணும். ஓ மட்டமாக எடுத்துக்கணுமா? ஆமாம். ம் போதுமாம்மா? ம் போதும். கொட்டுமா. அரிசி மாவு. ம் போதுமாம்மா? ம் போதும். ம் போடுமா. அம்மா ஓ என்ன நீ பட்டே மாவு பட்டே கொட்டிக்கிட்டே இருக்க? ஆமாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ மாவு கொட்டிட்டாங்கன்னு. இன்னும் வேறு பேலன்ஸு கொஞ்சம் இருக்குங்க. ரவா போடுமா. போதுமாம்மா? போதும். இங்கே பாரு மிக்ஸி அரைக்குமா? பார்ப்போம். ஃபுல்லாக வச்சுட்டியம்மா. இதை தான் இப்போ நைஸாக அரைக்கணுமாம்மா? அது அப்படியே ஒரு ஓட்டை ஓட்டிட்டு வந்துடணும். ஒரு ஓட்டை ஓட்டணும். ஆமாம். அதோட அடுத்து என்னம்மா? அதோட தோசை தோசையை ஊற்றிட வேண்டியதான். ஊற்ற வேண்டியது தான். சரிம்மா. இங்கே பாருங்க எப்படி அழகாக வந்துடுச்சு. மூடுமா. இந்த மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட குண்டானில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடும். இங்கே பாருங்க மாவு என்னம்மா இவ்வளோ கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கா? கட்டியாக தான் இருக்குது. இது கரெக்டான பக்குவம். ஆமாம். கிண்டும். இல்லை உப்பு போடணுமாம்மா? ஆமாம். போடுமா. உப்பு போட்டுப்போம். போடுமா. சோடா போறியா? ஆமாம், கொஞ்சமாக லைட்டாக போடுமா. மிக்ஸ் பண்ணிடுமா. ம் பண்ணுமா. அடுப்பை பற்ற வச்சு இப்போ தோசைக்கல்ல போட்டுருவோம். என்னம்மா ஆள் செட்டப்பும் பண்ணியாச்சா? ஆமாம். இங்கே வர அடுப்பை பற்ற வச்சாச்சு. தோசைக்கல்ல போட்டாச்சு. எண்ணெயை ஊற்றிடுவோம். ஊற்றுமா. எண்ணெய் ஊற்றினா தான் தோசை கல்லே கொஞ்சம் கருப்பாக தெரியுது. ஆமாம். இதை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இது பண்ணணும். போதுமாம்மா? போதும் போதும். தோசைகளை காஞ்சிட்டு இப்போ தோசையை ஊற்றிடுவோம்.
என்னம்மா ஃபஸ்ட்டு மாவை கிண்டியாவதா? ஆமாம், தோசையை ஊற்றிடுமாம்மா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. போதுமாம்மா? போதும். தோசை வருமாம்மா? வரும் வரும். வரா? ஆமாங்க. இங்கே பாரு, எண்ணெய் ஊற்றிடுமா? ஊற்றுமா. இதை மூடி போட்டாலும் போடலாம். மூடி போட்டாலும் போடலாம், சும்மா போட்டாலும் போடலாம். இப்போ தோசையை பிரட்டிடுவோம். வெந்துருச்சாம்மா? வெந்துருச்சு. அழகா வருதுமா. ஆமாம். இங்கே வர எப்படி இருக்குன்னு செக்க செவேர்னு இருக்குமா? ஆமாம். கொஞ்ச நேரம் வெந்தால் போதுமாம்மா? போதும். எடுத்துருமாம்மா? எடுமா. இங்கே வர எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குங்க. அடுத்த தோசையை ஊற்றிடுமாம்மா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. என்ன தோசைலாம் வந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு. எடுமா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அம்மா அப்படியே தோசை சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றும் அழகாக இருக்குங்க அப்படியே. அடுத்த தோசையாம்மா? ஆமாம். ஊற்றுமா. எண்ணெய் போட்டுக்கணும். ஆமாம். ஊற்றுமா. சின்னதாக ஊற்றுனாலும் அழகாக ஊற்றலாங்க. இந்த மாவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அப்படியே எண்ணெய் ஊற்றிடுமா. எல்லாம் மொறு மொறுன்னு இருக்கும். அம்மா, என்ன தோசைலாம் சுட்டு முடிச்சா இல்லையா? சுட்டு முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்லம்மா. ஆமாம். ஏதோ ஸ்வீட்டு தோசை மாதிரியே இருக்குது. எடுத்துருமாம்மா? எடுத்துருவோம். எடுமா. பாருங்க எடுத்தாச்சு. அம்மா, இதுக்கு என்னம்மா சட்னி? குருமா இருக்குது. குருமாவா? அதை வச்சு சாப்பிட்லான்னு. சரிம்மா. வேறு ஏதாவது சட்னிலாம் இது பண்ண வேணாம்மா? கார சட்னி? கார சட்னிலாம் வேணாம், அந்த வெய்ய நேரத்துக்கு. குருமாவே ஓகேயா? ஆமாம். சரிம்மா, எடுத்துகிட்டு வந்துடுறியா? எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசையை எடுத்து வச்சு சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குங்க. அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க குருமா. ஊற்றுமா. சாப்பிடுமா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. காரம்லாம் எப்படிமா இருக்கு? காரம்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கேன்.